நம பார்வதீபதையே அரகர மகாதேவ. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு எல்லாமல்ல சுவாமிநாச அனந்த கோடி நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஸ்ரீராமஜெயம். இந்த அமாவாசை, தை அமாவாசைனாலே ரொம்ப விசேஷம். என்ன அவ்வளோ பெரிய மகா அமாவாசை என்று சொல்கிறார்கள் அப்படின்னாலே, தை மாசன்னாலே அப்படியே அம்பாளை பார்த்தேன்னா அழைத்து வருவாள். தை மாசம் ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட இந்த தை மாசத்துல என்ன இந்த அமாவாசையை பிரதானமா கொண்டோம். என்னென்ன அமாவாசை? பெரிய அமாவாசை அப்படின்னா ஆடி மாசம். அடுத்ததாக நீங்க போனீங்கன்னா புரட்டாசி மாசத்துல மகாலய அமாவாசை. அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா தை அமாவாசை. இந்த மூணும் மிக மிக சிறப்பானது. மற்ற அமாவாசை சாதாரணமா வரும். ஏன் இந்த மூன்றும் தொன்று தொட்டு வருகிறது அப்படின்னு பார்த்தேன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் அவளெல்லாம் நினைக்கலன்னா நம்மெல்லாம் இந்த பூலோகத்துல மனுஷனே இல்லை. முதல் விஷயம், அந்த முன்னோர்களுக்கு தாயார் இருந்ததும் என்ன, தனபயர் எடுத்தென்ன, தன கோடி ஆண்டதும் என்ன, இருந்ததுமல்ல, குருவாயிருந்ததுமல்ல, சீடர்கள் பலரும் இருந்ததுமெல்ல, பொன்னும் பொருளும் இருந்ததும் என்ன, எல்லாம் இருந்த போதிலும் எமவோலை கண்டு அழிஞ்சிமோ. இப்ப வரணும் சார். பூலோகத்துல நீ எத்தனை கோடி வேணா சம்பாதி, ஆளு, சீடர்கள், குரு, சிஷ்யன், இந்த உலகமே ஒண்ணுது. ஆனால் உன்னையும் மிரட்டக்கூடிய ஒரே ஒரு ஓலை ஒன்று வரும். உன்னைய பார்த்து ஊரே நடுங்குகிறது. ஆனால் உன்னை நடுங்க வைக்க ஒரு ஓலை. சார், இது அந்த எப்ப சுவாமி பூலோகத்தை படைச்சாரோ அப்பையிலிருந்தே இருக்கு. என்ன தெரியுமா? பீஷ்மருக்கும் அதேதான், தசரதனுக்கும் அதேதான், எல்லா மகாராஜா இருந்தாரே முகுந்த சக்கரவர்த்தி எல்லாருக்கும் அதேதான் கொடுத்தான் பகவான். எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அடியார்கள் 63 பேர், 12 நாயன்மார்கள், எத்தனையோ அம்பாள், இது எத்தனையோ சித்தர்கள், சிவன் அடியார்கள், ஆழ்வார்கள், எல்லாருக்குமே ஒரே ஒரு ஓலை சார். அந்த ஓலை தான் யம ஓலை. அது இல்லாம இந்த பூலோகத்துல கிடையாது. லாஸ்ட் சீட்டை தான். அந்த சீட்டு உள்ள வந்துடுத்துனா அது திரும்பிலாம் எடுக்க முடியாது. இந்த ஏடிஎம் கார்டில் மிஷின் போய் மாட்டிச்சுன்னா அந்த கதை தான். போனதுதான் இல்லையா? அந்த கதை தான் இந்த கலியுகத்துக்கு தந்தாப்புல. இந்த அமாவாசையில இதுதான் யமவோலை தடுக்க உதவுமோ அப்படின்னு பாடினார் நடராஜபத்துல. ஈசனே சிவகாமினேசனே எனஜீன்றருளு தில்லைவாள் நடராஜனே. அவர் பாடினார். அவருடைய பக்திக்கு என்னை காப்பாத்துறான்னு சொன்னார். இந்த அமாவாசையில யார் தெரியுமா காப்பாத்துவா? முன்னோர்கள். நீங்க சுவாமிகிட்ட எல்லாம் போகக்கூடாது. அப்பெல்லாம் இந்த அமாவாசையை அழகாக கொண்டாடுங்கள். ஆடி மாசத்துல யமதர்மராஜா யமதர்ம பட்டணத்திலே முன்னோர்களுக்கெல்லாம் சொல்கிறார், நீங்கள் 6 மாத காலம் பூலோக வாசம் செய்து விடுங்கள் அப்படிங்கிறார். தெரியுமா உங்களுக்கு? ஆடி மாசத்திலேருந்து தை மாசம் வரைக்கும் அவளுக்கு பூலோக வாசம் சொல்கிறது மகாபாரதம். தர்மராஜானா தர்மராஜா சார் 2 பேர் பேரை கேட்டா நடுங்கிற ஒரே தெய்வங்கள். ஒன்னு சனீஸ்வர பகவான், 2வது யம தர்மராஜா. பார்க்கறதுக்கே பயமா இருக்கும், அந்த பேரை கேட்கறதுக்கே பயமா இருக்கும். அந்த 2 பேருமே அனுகிரக மூர்த்திகள். அதுதான் ரொம்ப விசேஷம். சனி பகவான் நீங்க பக்தியால் இல்லைன்னா உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு தாசனாக நிற்பான். யம தர்மராஜாட்ட பரிவிரதாவிரதம் சுவாமி அப்படி நிப்பர். யம தர்மராஜா அவர் ஒரு சாந்த ஸ்வரூபி. 2 பேர் அண்ணா தம்பி தான். சனீஸ்வரனும் அந்த தம்பி தான், அவரும் அண்ணா தான். அவ ஒரே கோத்ராதி தான், காஷ்யப கோத்திரம் தான்.
ஆனால் செயல் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த பிதர்களுக்கு யம தர்மராஜா சொல்றார், நீங்க பூலோகத்துல போய் 6 மாசம் வாழுங்கோன்ற. அதான் அந்த ஆடி மாசத்துல இந்த தை மாசத்துக்குள்ள பல விஷயங்கள் வரும். அதிலே முக்கியமாக சொல்லப்படுகிறது ஆடி அமாவாசை. அடுத்தது பெருசாக சொல்லக்கூடியது மகாலய அமாவாசை. இப்ப என்ன பண்றான்னா, இந்த தை மாசம் ஆனோன்னு விடை பெற்று சென்று விடுவார்கள். யாருக்குமே தெரியாது சார், நம்ம முன்னோர்கள் நம்மளோட இருக்கிறதே, செத்து போயிட்டான் போ அப்படிங்கிறா. கிடையாது. 2 விஷயம் தெரியாதுன்னு சொல்லுவா பூலோகத்துல. சுடுகாடு முதல்ல அட்ரஸ் தெரியாது யாருக்கும். அதே அந்த சந்துக்குள்ள போவாங்க, அங்கேருந்து கடைசியா போவாங்க, அவ்வளவுதான். அந்த காலத்துல குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுவா. மற்ற இடங்கள்லாம் கொண்டு காமிக்கலாம், அது தெரியாதும்பார். தர்மப்பட்டணத்திலே கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்திலே தர்மருக்கு காமிச்சார் எங்க இருக்குன்னு. அலறி போயிட்டான் தர்மன். அதே போல இந்த அமாவாசையில பிதர்களுக்கு நல்லதை செய்யுங்கள். நிறைய ஆண் மகன்கள் அப்பா இல்லைன்னா அம்மா இல்லைன்னா போய் தர்ப்பணம் கொடுங்கள் குளத்தங்கரையில், இல்ல ஐயர ஆத்துக்கு ஐஷு வந்து பண்ண சொல்லுங்கோ. தயவு செய்து சொல்கிறேன், அவர்கள் தர்ப்பணம் செய்யும் அந்த பிராமணர்களுக்கு வெறும் நீங்க நல்ல மனசோட 10 ரூபா போட்டாலும் அது உங்க பிதிர் தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். அன்னைக்கு ஒரு நாள் தான் உங்கள்கிட்ட யாதகம் பண்ணக்கூடியவன் வேத பிராமணன் மட்டும்தான். உன்னுடைய கர்மவினை எங்கேயும் தீராது, யாருக்கு கொடுத்தாலும் போகாது. அன்னைக்கு அந்த பிதர்களுக்கு செய்யும் பொழுது அந்த வேத பிராமணனுக்கு கொடுத்தால் அந்த தோஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அவனுக்கு அந்த தோஷம் ஒட்டாது. அடுத்ததாக நம்ம பாத்துல கல்யாணம் ஆகல, குழந்தைகள் பிறக்கல, நிறைய பிரச்சனைகள், நிம்மதிகள் இல்லை அப்படின்னா முன்னோர்களை சாந்தப்படுத்துங்கள். இப்ப நீங்க பண்ணுங்க, எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். இந்த அமாவாசையில இந்த அமாவாசையில ஆடி அமாவாசையும் அவ வந்து யம தர்ம பட்டணத்துலதான் இருக்கணும். 6 மாசம் அங்க 6 மாசம் இங்க, பூலோக வாசம் 6 மாசம். அவர்கள் ஆடி மாசத்திலிருந்து தை மாதம் வரை 6 மாதம் பூலோக வாசம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தர்ம கைங்கரியம் இந்த அமாவாசை. முன்னோர்களுக்கு திதி கொடுங்கள். சார், நான் திதி கொடுக்கறதுக்கு எங்க ஊர்ல யாருமே இல்லை, நான் என்ன பண்றது அப்படின்னா அன்னதானம் செய்யுங்கள். ஏன்னா முன்னோர்களுக்கு என்ன பண்றான் அப்படின்னா, இந்த கலியுக வாழ்க்கையிலிருந்து எடுத்துட்டு போனேன்னா அப்பா அம்மாவை விட்டுடுறான், சாப்பாடு போட மாட்டேங்கிறான், அவளுக்கு முதல்ல ஹாஸ்டலை தேடி வச்சுன்றான். நிறைய களி முத்தி போச்சு. அது என்ன ஆகுது அப்படின்னா, அவ அந்த மனவேதனை பட்டு பட்டு கடைசியில் அவளுக்கு ஒரு ஏக்கமாக போய் இது ஜாதகத்துல போய் ஒட்டிட்டு, அவ காலம் முடிஞ்சு போயிடும். அடுத்ததாக அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தோஷம். இவன் ஆடின ஆட்டத்துக்கு அந்த குழந்தை தலையில போய் ஊந்துருத்து. பெத்த அப்பா தானே, உன்னைய ஒரு வயசுல 6 மாசம் பிறந்த உடன சொட்ட சொட்ட உன்னுடைய கையில சுமந்தவன் அந்த தகப்பனும் தாயாரும். உனக்கு கல்யாணம் ஆனோன்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஒரு தனி வீடு, அவளுக்கு ஒரு எங்க ஆசிரமம் இருக்கு, எங்க இப்பெல்லாம் இப்ப அநாத ஆசிரமம்லாம் நீங்க சொல்லவே கூடாது, எல்லாம் ஏசியா இருக்கு, சொசைட்டி மாதிரி வச்சுட்டாத. அது ஒரு பிசினஸ் ட்ரெண்டாவே போயிடுது. இவாளே போய் புக் பண்ணின்றா. அப்ப பையனை கல்யாணம் நிச்சயதார்த்தம் ஆன உடனே இவாளுக்கு புக் பண்ணிடுறா, சத்திரம் புக் பண்ற மாதிரி. இவா கல்யாணம் ஆகி வந்தோடனே வாங்க போயிடுறா. இது என்னன்னா, இது தாங்க தோஷம் வருது. தயவு செய்து அப்பா அம்மா ஆத்துல வச்சுங்க. அப்பா அம்மாவும் வயசானா அவளும் தகுந்தாப்புல இருங்கள், பசங்களுடைய குணத்துக்கு தகுந்தாப்புல மாறுங்கள். எனக்கு தெரிஞ்சு 100க்கு 1% கூட எங்க மாமியார் நல்லவன், மாட்டு பொண்ணு நல்லவன் யாரும் சொல்லவே கிடையாது. ஏதோ ஒரு குறைய சொல்லிட்டே இருப்பா ஆத்துக்குள்ளேயே. அதை நிவர்த்தி பண்ணுங்கள். நீங்க உங்க மாமியாருக்கு மாட்டு பொண்ணா இருந்தேன், உங்களுக்கு இந்த பொண்ணு மாட்டு பொண்ணா இருக்கா, அவளுக்கு வேற ஒருத்தர். யார் பெண்ணாக பிறந்தாலும் அடுத்த வாத்துக்கு போகும்போது மாட்டு பொண்ணாதான் சார் போகணும். அப்ப குணம் மாறும். சாவித்திரியை நினையுங்கள். இங்கே
தர்மவான். அவ அவ அப்படி நடந்ததுனாலதான் அவ புருஷனை போராடி ஜெயிச்சு அழிச்சுன்னு வந்தா. காசு ஒன்னே பிரதானம் இல்லை, இந்த உலகம் தர்மம் பிரதானம். அதனால இந்த தை அமாவாசையில முன்னோர்களுக்கு நிறைய செய்யுங்கள். சுவாமி எனக்கு பையன் கிடையாது, பொண்ணு தான் நாங்க, எங்க அப்பாவுக்கு பையன் இல்லை, நாங்க தான் இருக்கோம், நாங்கள் என்ன செய்வது? பெண்கள் நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா? நிறைய கேள்வி, முக்கியமான கேள்வி இல்லையா அது? பெண்கள் யாரும் எள்ளியும் தண்ணியும் தர்ப்பணம் செய்யக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அமாவாசையில அந்தணர்களுக்கு நிறைய காய்கறிகள், அரிசி, அவளுக்கு வேண்டிய மளிகை சாமான்களை அவளிடம் கொடுத்து, அவர்களுக்கு ஒரு சம்பாவனை வேஷ்டி வாங்கி கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள். யார் ஒருவன் அன்னத்தை பரிபாலனம் செய்கின்றானோ அவன்தான் முதல் தர்மவான். ஆகையினால அன்ன பரிபாலனம் பண்ணுங்கள். சுவாமி எங்க தாத்தாக்கு ரொம்ப வயசாயிடுது, 98 வயசு. தை அமாவாசையில அவர் அப்பாவுக்கு அவர் திதி கொடுக்கணும் ஆசைப்படுறார், என்ன செய்வது அப்படின்னா, அந்தனரை வீட்டுக்கு கூப்பிடுங்கள், கூப்பிட்டு அவ கையால் அவர்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. எங்க தாத்தாக்கு வயசாயிட்டு அப்படின்னு நீங்க தயவு செய்து சொல்லாதீர்கள். அவருக்கு அவர் தந்தைக்கு செய்யக்கூடிய கடமையை செய்ய விடுங்கள். உனக்கு வயசாயிட்டே நீ எங்கேயும் போக வேண்டாம் உட்கார் அப்படின்னு சொல்லாதீங்க. ₹1,00,000 நீங்க சம்பாதிக்கிறேன், அவருக்காக ஒரு ₹100 செலவு பண்ணுங்கள். அந்த நேரம் புக் பண்ணி வச்சுக்குங்க. சுவாமி எங்காத்துக்கு ஒரு 5 நிமிஷம் வாங்க, எங்க தாத்தாக்கு 98 வயசு, அவர் கையால உங்களுக்கு கொடுப்பார், அதை வாங்கிங்க. அப்பதான் நீங்க நல்லா இருப்பேன். இதான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அமாவாசையில படையல் போட வேண்டும். மத்தியானம் 12 மணிக்கு படையல் போடணும். என்ன விசேஷமான தினம் தெரியுமா? அன்னைக்கு அமாவாசை வருது புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ராத்திரி 8 மணிக்கே வந்துடுறார். புதன்கிழமை சாயங்காலம் வரைக்கும் இருக்கார் அமாவாசை. புதன் பெருமாளுக்கு உகந்த நாள். காலையில வரைக்கும் மூலா நட்சத்திரம் இருக்கு, 9:30 மணி வரைக்கும். எடுத்த ஒண்ணு திருவோணம் வந்துடுது, பெருமாளுடைய நட்சத்திரம். அதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் நட்சத்திரம், மூலா நட்சத்திரம். இதுக்கு மேல என்னங்க வேணும் பிதிர்தோஷம் போக்குறதுக்கு? இந்த அமாவாசை மாதிரி அமையவே அமையாதுங்க. இந்த அமாவாசை பவர்ஃபுல்லான அமாவாசை. புதன்கிழமை பெருமாளுக்கு உகந்தது. அவர்தான் பாடுறாரு, சிற்றம் சிறுகாலே வந்துள்ளை சேவித்து திருவாடி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? பெருமாளுடைய பொற்பாதத்திலே என் முன்னோர்கள் செல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். பிதுக்கள்லாம் சந்தோஷப்படுத்துங்க சார். உங்களை அவ எதுவுமே கேட்கல, அப்பா அம்மா இல்லாத ஆம்பளை பசங்கள்லாம் தயவு செய்து உங்க கையால ஒரு எள்ளும் ஜலமும் முன்னோர்களுக்கு விடுங்கள். ஏன் அப்படின்னா, அவர் போனார் பெரிய 1.25 கோடி ரூபாய் கார்ல போனார். ஆனா அவருக்கு அங்க தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை சார். மேல தர்மத்தை செய்யுங்கள், முன்னோர்களுக்கு திதி கொடுங்கள் தயவு செய்து. உங்கள்ட்ட ஒன்னும் கேட்கல ஐயர்லாம். நீங்க போய் கையை நீட்டீங்கன்னா எள்ளும் ஜலமும் விடுங்க. உங்க அப்பா பேரை சொல்லுவாங்க, உங்க தாத்தா பேர், உங்க அம்மா பேர்லாம் சொல்லி தண்ணி விடுவாங்க. அந்த பிதிர்கள் எப்படி தெரியுமா வாங்கிப்பாங்க உங்கள்ட்ட இருந்த? உங்க அப்பா கோடீஸ்வரர், எவ்வளவு பெரிய லான்சர் கார்ல போனார் தெரியுமா? நீ எப்படா தண்ணி விடுவேன்னு செத்த பிறகு கையை இப்படி வச்சுட்டு இருப்பாராம். எனக்கு ஒரே ஒரு சொட்டு தண்ணி குடுறா அப்படின்பாராம் அமாவாசையில. அவருக்கு எள்ளு மட்டும்தான் சாப்பாடு. அதனால்தான் அமாவாசை தர்ப்பணத்துல நிறைய ஜலம் விடுவார்கள். பிதிர் தேவதைகள் வாங்கிப்பாலாம், நாக்கு வறண்டு போயிருக்குமா, அப்படி சாப்பிடுவாளாம். அதை ஒரு அடுத்த அமாவாசை வரைக்கும் வச்சுப்பா. அதான் அமாவாசை தர்ப்பணம். அந்த நாக்கு பத்தியில அந்த உதடெல்லாம் வறண்டு போயிடுமா அவளுக்கு. ஐயோ என் குழந்தை எப்ப தண்ணி கொடுப்பான், எப்ப தர்ப்பணம் பண்ணுவான், அப்பதான் நான் என் தாகம் தீரும் என்று சொல்வார்கள். அந்த தாகத்தை தீர்த்து வையுங்கள். அதான் அமாவாசை. சும்மா நான் காக்காக்கு சோறு வச்செல்லாம் கிடையாது சார். தர்ப்பணம் செய்ய வேண்டும். முதல்ல பெண்மணிகள் தாயின்மார்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கணவன் செல்லவில்லை என்றால் மிரட்டி செல்ல வையுங்கள். அன்னைக்கு ஒரு நாளானு பண்ணியா, என் குழந்தை குட்டிகளுக்கு நல்லா இருக்கும், என் பேரம்பேத்தி மொடவன் நொண்டி இல்லாம பிறப்பான், என் பேரம்பேத்திலாம் நல்லா இருக்கும் வாழ்க்கையில.
அகால மரணங்கள் ஏற்படாது. முன்னோர்களை திருப்திப்படுத்துங்கள். அவர்கள் கேட்கறது உங்கள்கிட்ட கையிலேருந்து எள்ளும் தண்ணியும். செய்யுங்கள், ஆனந்தமா இருப்பீர்கள். என்ன கோயில் போகணும், எந்த ஒரு ஜாதகம் பார்க்கணும், ஒன்னும் பார்க்க வேண்டாம். நீ இருக்கும்போதே பார்ப்ப உன் பேரன் என்ன ஜாதகத்துல இருக்கான்னு. ராஜாதி ராஜனாக இருப்பான். அவனால வரும் அதிர்ஷ்டம் நம்மாத்துக்கு. நீங்க எத்தனை கோவில்ல என்னென்ன யாகங்கள் பண்ணாலும் சரிதான். முன்னோர்களை திருப்திப்படுத்துங்கள். அமாவாசையில் ஒவ்வொரு அமாவாசையும் பண்ணலாம் சார், தப்பே கிடையாது. எவ்வளோ கொள்ள முன்னோர்களை திருப்திப்படுத்தணுமோ நல்லா பண்ணுங்கள். இப்ப இந்த 16 நாள் காரியம் எல்லாம் நடக்கும். ஒருத்தன் நல்லா பண்ணணும்னு நினைப்பான். அவன் அம்மாவுக்கு அப்பா இறந்து போனோன்னே அதில் ஒருத்தன் வருவான் கெடுக்கிறதுக்குன்னே. ஒருத்தன், அப்பா நம்ம வீட்டு பரம்பரை 2000 ரூபாய் தான், 10,000 ரூபாய்லாம் கிடையாது. ஆனா இவன் 10 லட்ச ரூபா சம்பாதிப்பான். அவன் அப்பா நல்லா படிக்க வச்சு சம்பாதிச்சிருப்பான். அவன் நிறைய செய்யணும் ஆசைப்படுவான். தானங்களை கெடுத்து விடுவார்கள். ஐயரை கேளுங்கள், தானங்கள் சொல்லுவார்கள். நிறைய செய்யுங்கள். தானம் பண்ண பண்ண நீதான் மகான். மன்னர்கள் ராஜாக்கள்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? மக்களுக்காக வாழ்ந்தார்கள். தான தர்மத்தை வழங்குவார்கள். மக்களை போய் பார்ப்பார்கள். அதனால்தான் நீங்க இந்த ராஜராஜ சோழன் இந்த தஞ்சாவூர் கோயிலை கட்டும் போது அவர் எப்படி இருந்தார்ங்கிறது ஒரு புராணம் இருக்கிறது. சுவாமி கொண்டு கொட்டினார். அவனுக்கு பணமா கொண்டு கொட்டார், தங்க நாணயமா விழுது. ஆனா அவன் என்ன இருந்தாலும் அந்த மனம் அந்த சிவனிடம் சென்றது. முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தா நீ ராஜா. சார் ஒண்ணுமே படிப்பிருவே இல்லை சார், கோடீசனா இருக்கான், ராஜாதி ராஜனா இருக்கான்னா அவன் முன்னோர்கள் செய்த மகா புண்ணியம் அவனுக்கு இப்ப கிடைச்சது. இவன் பண்ணுவானா? இவன் அப்பாக்கு பண்ண மாட்டான். காசின் மேல் உட்கார்ந்து அந்த தர்மத்தை விட்டு விட்டான். கடைசியில பார்த்தா அவன் புள்ள பிச்சைக்காரனா இருப்பான். சொல்லுவான், இவ தாத்தா பெரிய கோடீஸ்வரன் மிராஸ்தார், இவ பாருங்க பேர பிச்சை எடுத்துருக்கான் ரோட்லம்பா. என்ன காரணம்? முன்னோர்களுடைய கர்மவினியை நீங்க செய்யவில்லை. வேகமாக செய்யுங்கள் இந்த அமாவாசையில். அடுத்ததாக பசுமாட்டுக்கு கீரை வாங்கி கொடுக்கலாமா? பெரிய கேள்வி வந்திருக்கு. தாராளமாக கொடுங்கள். பசுமாட்டுக்கு பசு சம்ரக்ஷணம் பண்றார்கள். கோசாலன்னு ஒண்ணு வச்சிருப்பா நிறைய இடத்துல. ஏன்னா எல்லாரும் ரோட்ல போற மாடுக்கு எல்லாரும் கொடுத்தேன்னா அது மறுநாள் பார்த்தேன்னா மாட்டுக்கார சொல்ல அதுக்கு வயிற்றுவலி வந்துடும். அவ்வளோ அவுத்திக்கீரை சாப்பிடும். கோசாலைக்கு முதல்ல புக் பண்ணுங்க. சுவாமி இன்னைக்கு கோமாதா அத்தனை பேருக்கும் தை அமாவாசையில எங்காத்து அன்னதானம். எப்படி அன்னதானம்? கோமாதாக்கு அன்னதானம். சுவாமி என்ன சொல்றீங்க? மனுஷாளுக்கு தான் அன்னதானம். அவதான் சுவாமி. அங்க உங்க தாத்தாலாம் கரையேறணும்னா பசுமாட்டுக்கு சாப்பாடு போடணும். என்ன சாப்பாடுன்னார்? நல்ல சாதம் வெடிச்சு சக்கரை பொங்கல் வச்சு போட சொல்லுங்க. கீரை எல்லாம் அப்புறம். கோ சம்ரக்ஷணம். இல்ல 2 மூட்டை அரிசி அவ கேட்கிறாளா? கொடுங்கோ. வெள்ளம் கேட்கிறாளா? அவ என்ன வாங்கணும்? மாட்டை சம்ரக்ஷணம் பண்றா பார்த்தீங்களா? அதுக்கு என்ன உண்டோ நீங்க செய்யுங்கள். ஆட்டோமேட்டிக்கா பிதிர் தோஷங்கள்லாம் நீங்கும். ரோட்ல போட மாடை எல்லாரும் கூட்டு கொடுக்கறதுக்கு கோ சம்ரக்ஷணம் பண்றா பார்த்தீங்களா? மாடு வச்சு பண்றா பார்த்தீங்களா? தயவு செய்து அவளுக்கு ஒரு புக்கிங் பண்ணி கொடுங்க. அங்க எத்தனையோ ஜீவ மாடுகள் எல்லாம் காப்பாத்துறா. அதனால ரோட்ல வர மாடுக்கு நம்ம கையால பசங்க வாழைப்பழம் கொடுக்கலாம். ஆனா இது 100 மாடு சாப்பிடுவாங்க. அன்னதானம், கோ அன்னதானம். பசுமாட்டுக்கு அன்னதானம் சார் நம்பாத்துல இருந்தே நீங்க சொல்லலாம். அன்னதானம் பண்றேன் அப்படின்னு. கோ அன்னதானம். கோக்கு சாப்பாடு போடுங்க. சம்ரக்ஷம் பண்ணுங்க. அந்த கோசாலை வச்சுன்னு மெயின்டைன் பண்றா பார்த்தீங்களா? அவெல்லாம் போய் பாருங்கல்ல, யாச்சகம் பண்ணுவா. சுவாமி எங்க மாட்டுக்கு ஒரே ஒரு வைக்கோல் வாங்கி கொடுங்கோ, புல்லு வாங்கி கொடுங்கோ அப்படின்பா. ஏன்? அவெல்லாம் யார் தெரியுமா? குபேர பட்டணத்தில் பிறந்தவர்கள். பசுமாடு சம்ரக்ஷம் பண்ற எல்லாரும் குபேரனுடைய சொந்தக்காரங்க சார். அவர் அனுகிரகத்தை நிறைய பெற்றிருக்கார்கள். அவ பண்ற இந்த கோ சம்ரக்ஷகம் எத்தனை தலைமுறைகள், ஏங்கப்பா சொல்லவே வேண்டாம், அத்தனை தலைமுறைகள் செழித்து நிற்கும். அப்ப அவளோட நம்மளும் சேர்ந்துட்டோம்னா நம்ம குழந்தைகள் அவ குழந்தைகளுக்கு நண்பர்களாக இருப்பாள். அவ குழந்தை ராஜா வந்தானா நம்ம பையன் மந்திரியா இருப்பான். அதுதான் கோ சம்ரக்ஷணம் பேர். இந்த தை அமாவாசையில கொடுங்கள். பிதர்களுடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு எல்லாரும்
பிதர்களுடைய பெரும் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். தாராளமாக எல்லோரும் தர்ப்பணம் செய்யுங்கள். தாய்மார்கள்லாம் ஆத்துல உங்க ஆத்து மாமாக்களுக்கெல்லாம் நீங்க ஊட்டி தயவு செய்து இன்னைக்கு ஒரு நாளும் போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வாருங்கள் அப்படின்னு தயவு செய்து அன்னைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுங்கள். மத்தியானம் 1 மணிக்கு மேல நீங்க படையல் போட்டு முன்னோர்களை வரவையுங்கள். அவர்கள் சாப்பிடுவார்கள். காகத்திற்கு யார் தர்ப்பணம் பண்ணாலும் அவ கையால சாதம் வைக்க சொல்லுங்கோ. நல்லா இருக்கும். குழந்தை குட்டிகள் எல்லாம் எல்லோருக்கும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா.